வாசிக்கும் பழக்கம் குறைந்து வரும் இந்நாளில் தமிழ் பள்ளி மாணவர்கள் இடையே இப்பழக்கத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் தொடங்கப்பட்டுள்ள வாசிப்பை நேசிப்போம் எனும் திட்டம் சிறந்த திட்டம் என பாராட்டியுள்ளார் டத்தோ அன்புமணி பாலன். நேற்று பெர்தாமா எனப்படும் மலேசிய தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கங்களின் பேரவை மற்றும் கோலாலம்பூர் ஜலான் சிராஸ் தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில் உருவாகியுள்ள வாசிப்பை நேசிப்போம் திட்டத்தின் தொடக்க விழாவில் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான நித்திரை கதைகள் என்ற கதை புத்தகத்தை வெளியீடு செய்து உரையாற்றிய போது தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் அவர்களின் முதன்மை அரசியல் செயலாளரான அன்புமணி இவ்வாறு கூறினார். இந்த நிறைய பார்க்கறோம்னா இந்த வாசிப்பை நேசிப்பு என்பது முக்கியமான ஒரு திட்டம். காரணம், நம்ம சமுதாயத்தை பொறுத்தவரையில் நம்ம சமுதாய முன்னேற்றம் என்று சொல்லும்போது நிச்சயமாக வாசிப்பு என்பது புத்தகம் மட்டுமல்ல, நிறைய விஷயங்களை நம்ம வாசி தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தகவல் சொல்கிறோம்ல, தகவல் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்கணும். இன்றைக்கி என்னென்னா ஊடகத்தில் நிறைய, குறிப்பாக சோஷியல் மீடியாவில் நிறைய தப்பான தகவல் பரிமாறி நம்ம வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு மக்களுக்கு சேரும்போது தப்பான வழியில் தான் போய் சேருது. இதுதான் நம்ம அடிக்கடி வலியுறுத்தி வருகிறோம். இன்றைக்கி அந்த நூல் வடிவமைப்பதற்கு அவங்க எடுத்துக்கொண்ட சிரமங்கள், போராட்டங்கள், சவால்கள்லாம் அதை நம்ம தான் நினச்சி பார்க்கணும். ஏன்னா அவங்க 1 வருஷம் சொன்னாங்க, அந்த 1 வருஷத்தில் கடந்து வந்த அதெல்லாம் பெரிய விஷயம். அவர்களுக்கு நம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே மாதிரி பெண்கள் முதல் அரசியல் மட்டுமல்ல, இந்த மாதிரி துறை கால் பதிக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆகியால் இதெல்லாம் தொடர வேண்டும். குறிப்பாக எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் முனைவர்கள் அடிப்படையில் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம். குறிப்பாக பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் வச்சிருக்கோம். இதனிடையே இந்த திட்டத்திற்கு துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் முழுமையான ஆதரவை வழங்குவார் என்றும் அவர் கூறினார். ஆசிரியர்கள் முனைவர் நிரோஷா மற்றும் முனைவர் கஸ்தூரி ஆகியோர் எழுதிய நித்திரை புத்தகத்தில் 61 கதைகள் இடம்பெற்றுள்ளன. இப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு கதைகளும் மாணவர்களை கவரக்கூடிய வகையில் மிகவும் சுவாரஸ்யமாக எழுதப்பட்டுள்ளதாக நிரோஷா தெரிவித்தார். அது மாணவர்களுக்கு சிறு இளம் பிள்ளைகளுக்கு அது அவங்களுடைய கற்பனையில அடுத்தடுத்து ஒரு ஐடியா கொடுக்கும், ஒரு புதிய யோசனைகள்லாம் கொடுக்கும் இல்லையா. அந்த கதைகள் கேட்கும் பொழுது அதை மையமாக கொண்டு நாங்கள் 6 கதைகள் எழுதியிருக்கோம். பிறகு போட்டி விளையாட்டுகள், நிச்சயமாக பிள்ளைகளுக்கு போட்டி விளையாட்டுகள் ஆர்வம் இருக்கும். அந்த வயசுல அவங்க அது தொடர்பான விளையாட்டுகள் தொடர்பான கதைகள் படிக்கும் பொழுது அவர்களுக்கு தொடர்புபடுத்த முடியுன்றதுக்காக நம்ம அந்த கதைகள் எழுதியிருக்கோம். பிறகு ரொம்ப முக்கியமாக நற்பண்புகள் என்ற மையக்கருவை கொண்டு 6 கதைகள் இருக்கு. இந்த கதைகளுக்கு எங்களுக்கு பக்கபலமாக அமைந்தது ஆசிரியர்கள், மற்ற ஆசிரியர்கள், மற்ற நண்பர்கள், பிறகு சிறுவர்களையும் நாங்கள் கேட்டோம். எங்கள் குடும்பத்திலேயே இருக்கிற சிறுவர்கள், பள்ளியில் இருக்கிற சிறுவர்கள் அவங்கக்கிட்டே நாங்கள் கேட்டோம், ஐயா உங்களுக்கு எந்த மாதிரி கதைகள் நீங்கள் படிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி கதைகள் வந்தால் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு அவங்கக்கிட்ட சில கருத்துக்கள்லாம் நம்ம கேட்டோம். நாம் இத்தனை வயசாகி நமக்கு இது பிடிச்சிருக்கு, நம்ம ஏதோ ஒரு அசம்ஷனில் பிள்ளைகளுக்கு இது பிடிக்கும்னு எழுதுறதை விட சிறுவர்கள்கிட்டயே சில கருத்துக்கள் எல்லாம் கேட்டு அவர்கள் படித்த கதையிலிருந்து அவர்களுக்கு பிடித்த சில நுணுக்கங்கள், அந்த கூறுகள்லாம் கேட்டு தெரிஞ்சு ஆய்வு செய்து அப்படி எழுதப்பட்ட கதைகள் ஓராண்டு காலம் உழைப்பு இது. இதனிடையே கடந்த காலங்களில் தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் வாசிப்பை அதிக அளவில் ஊக்குவித்தனர். அந்த அடிப்படையில் தான் தம்மால் பல கவிதைகளை எழுதும் ஆற்றலை பெற்றதாக மலேசிய தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் RRM கிருஷ்ணன் ராகவன் தெரிவித்தார். வாசிப்பை நேசிப்போம் என்ற ஒரு கருப்பொருளை கொண்டு ஒரு புத்தக வெளியீட்டுக்கான அடிப்படை நிகழ்ச்சியை இந்த வெள்ளோட்டமாக செய்திருக்கின்றார்கள். ஆக இதன் நோக்கம் என்னவென்றால், நாடு தழுவிய அளவில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கும் புத்தகங்களை இனாமாக அங்கு கொண்டு சேர்ப்பது. இந்த முறை நிறைய புத்தகங்களை பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு சேர்த்து அவர்களுக்கு படிக்கின்ற வாய்ப்பினை, வாசிக்கின்ற வாய்ப்பினை ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம். கடந்த 5-6 ஆண்டுகளாக தமிழ் பள்ளி மாணவர்கள் இடையே வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் பல்வேறு நடவடிக்கைகளில் தாங்கள் ஊக்குவித்து வருவதாக மலேசிய முன்னாள் தமிழ் பள்ளி மாணவர் பேரவையின் உறுப்பினரான பார்த்திபன் கூறினார். தமிழ் பள்ளியில் படித்த ஒவ்வொரு முன்னாள் மாணவர்களும் அவங்க படித்த ஸ்கூலுக்கு ஏதாவது வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த வாசிப்பை நேசிப்போம் திட்டத்தின் வழியாக இந்த நித்திரை கதைகளை வாங்கி அந்தந்த பள்ளிக்கூடங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கும் பொழுது உங்களுடைய பங்கை நீங்கள் ஆற்றக்கூடிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம். ஸோ அந்த வகையில் முன்னாள் மாணவர்கள், தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர்கள் இந்த நித்திரை
விடுதலை கதைகள் என்ற புத்தக தொகுப்பை வந்து நீங்க படித்த தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு வாங்கி கொடுத்து உதவி செய்யலாம். பயனுள்ள இதுபோன்ற திட்டங்களானது மாணவர்கள் இடையே வாசிப்பு பழக்கத்தை அதிகரிப்பதோடு கதை சொல்லும் களத்தை உருவாக்கி அவர்களின் மொழி ஆற்றலையும் மேம்படுத்தும் என்பதும் நிச்சயம்.